போயிங் 737 கரிப்பூரின் மண்ணுக்கு மேலாக பறக்கைகளை தாழ்த்த தயாராகும்போது பஷீர் கண்ணாடி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். கீழே மழை நின்று நிற்கும் பசுமையின் தீவுகள். 15 வருடங்கள், ஒரு மனித வாழ்க்கையின் பெரும் பகுதி. நினைவுகளின் அலைவீச்சம் அவனது நெஞ்சில் வந்து மோதியது. ஒவ்வொரு நினைவுக்கும் மணலின் மணமும் எரியும் வெயிலின் நிறமும் இருந்தன. துபாய் விமான நிலையத்துக்கு முதல் முறையாக விமானம் ஏறும்போது அவனுடன் இருந்தது பாப்பாவின் கண்ணீரில் நனைந்த பிரார்த்தனைகளும் கர்ப்பிணியான பாத்திமாவின் வாடிய முகமும் ஆகியவை. வீட்டு வாசலில் சாய்ந்து நின்று ஒன்றும் பேசாமல் ஆனால் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த உம்மாவின் உருவம் இன்றும் மனதில் இருக்கிறது. குடும்பத்தின் மானத்தை காக்க பாப்பாவின் காலத்திலிருந்து தலைமுறையாக கைமாறி வந்த கடன் சுமையை தீர்க்க ஒரு பயணமாக அது இருந்தது. தொழிலாளர் முகாமின் குறுகிய அறையில் ஒரே அறையில் தங்கியிருந்த 12 பேரின் வேறுபட்ட பெருமூச்சுகளுக்கு இடையில் பஷீர் தனியாக இருந்தான். முதல் சில மாதங்கள் பேச்சு கூட தொலைபேசி வழியாகவே இருந்தது. ஊரிலிருந்து ஜமால் அழைக்கும்போது மட்டுமே அவனது வறண்ட வாழ்க்கைக்கு சிறிது ஆறுதல் பெய்தது. இக்கா, நீங்கள் அங்கே கவலைப்பட வேண்டாம், நான் இங்கே எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்கிறேன். பாப்பாவையும் உம்மாவையும் நான் பொன்னை போல் பார்த்துக்கொள்வேன். தம்பியின் வார்த்தைகள் எவ்வளவு ஆறுதலாக இருந்தன. பஷீர் ஒரு இயந்திரம் போல் உழைத்தான். கட்டுமான தளத்தில் உள்ள தூசு மூச்சு வாங்கி எரியும் வெயிலில் வியர்வை வழிந்து அவன் திர்ஹாம்களை சேகரித்தான். புதிய காலணி வாங்குவதற்கு தயங்கி கிழிந்த பனியனை மீண்டும் மீண்டும் தைத்து அவன் ஊருக்கு பணம் அனுப்பினான். குழந்தைகளின் பிறந்த நாள்களுக்கு தொலைபேசி வழியாக வாழ்த்துக்கள் சொன்னான். பெருநாளுக்கு புதிய உடைகள் வாங்கச் சொல்லி பாத்திமாவிடம் சொல்லும்போது தான் அணிந்திருந்தது பழைய வேட்டி என்று அவன் சொல்லவில்லை. ஒவ்வொரு மாதமும் தவறாமல் ஜமாலின் கணக்குக்கு பணம் அனுப்பும்போது பஷீர் ஒரு கனவு கண்டான். வட்டிக்காரன் வேலாயுதனின் திட்டுகள் இல்லாத ஒரு வீடு, கடனை தீர்த்ததற்காக பாப்பாவின் முகத்தில் பரவும் பெருமை, ஊராருக்கு முன் தலை நிமிர்ந்து நிற்கும் குடும்பம். ஜமாலே பணம் கிடைத்ததா, வேலாயுதனுக்கு கொடுத்தாயா? ஒவ்வொரு முறை அழைக்கும் போதும் அவன் கேட்பான், கிடைத்தது இக்கா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தீர்க்கிறேன். ஒரே முறையில் கொடுத்தால் அவன் அதை வேறு வழியில் செலவழித்து விடுவான். நான் புத்திசாலித்தனமாக காரியங்களை நகர்த்துகிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஜமாலின் பதிலில் அவன் முழுமையாக நம்பினான். தம்பி இல்லையா, தனக்காக உழைப்பவன் இல்லையா? கடைசி தவணையும் அனுப்பிய நாளில் பஷீர் அந்த அறையில் மகிழ்ச்சியால் அழுதான். 15 வருடங்களின் தவம் பலன் கொடுத்திருந்தது. இனி திரும்பும் பயணம், கடன்களில்லாத பொறுப்புகளில்லாத ஊருக்கு, கனவுகளுக்கு. விமானம் ஓடுதளத்தை தொட்டபோது அவன் நெஞ்சு படபடத்தது. வெளியே அவனை ஒரு புதிய வாழ்க்கை காத்திருந்தது, அல்லது அவன் அப்படி நம்பினான். விமான நிலையத்துக்கு வெளியே வந்த பஷீரை உறவினர்களின் சிறிய கூட்டம் வரவேற்றது. கூட்டத்தில் புன்னகையுடன் நின்ற ஜமாலை அவன் பார்த்தான். அவன் தோளில் தட்டி பஷீர் சொன்னான், நீ மொத்தமா ஒல்லியாகிட்டியே, அதெல்லாம் இப்போ இக்கா வந்தாச்சு, இனி சரியாகிடும். ஜமால் சிரித்தான். பயணப் பைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் வாகன நிறுத்துமிடத்துக்கு நடந்தனர். அங்கே வெள்ளை நிறத்தில் ஒரு புதிய கார் நின்றது. இது யாரோட கார்? பஷீர் ஆர்வமாக கேட்டான். நம்மளோடதுதான். நான் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிச்சேன், அதோட வளர்ச்சி, ஜமால் பெருமையுடன் சொன்னான். பஷீரின் நெஞ்சு மகிழ்ச்சியால் நிறைந்தது. தம்பி ஒரு நிலையை எட்டியிருக்கிறான். தான் கஷ்டப்பட்டது வீணாகவில்லை. வீட்டுக்கு செல்லும் பயணத்தில் ஜமால் ஊரின் செய்திகளை பகிர்ந்தான். அவன் பிசினஸ் வளர்ந்த கதை, புதிய நட்புகள், ஊரில் ஏற்பட்ட மாற்றங்கள். பஷீர் தலையசைத்து கேட்டான். அவன் கண்கள் பயணக் காட்சிகளில் இருந்தாலும் மனம் முழுவதும் வீட்டிலேயே இருந்தது. வீட்டு வாசலை கடந்து கார் முற்றத்தில் நின்றபோது அவன் இதயம் நின்றுவிடும் போல தோன்றியது. வாசலில் அவனை காத்திருந்த அம்மாவும் அப்பாவும் நின்றனர். ஓடிச் சென்று அந்த கால்களில் விழுந்தபோது பல வருடங்களாக அடக்கியிருந்த துக்கங்கள் கண்ணீராக வெளியேறின. அப்பாவின் சுருக்கமடைந்த கைகள் அவன் தலையை தடவின. வந்துட்டியே என் பையா, அந்த குரல் நடுங்கியது. ஃபாத்திமாவின் மற்றும் குழந்தைகளின் முகத்தில் விவரிக்க முடியாத மகிழ்ச்சி. குழந்தைகள் அவனை அந்நியமாக பார்த்து பின்னர் மெதுவாக அருகில் வந்தனர். அவன் அவர்களை மார்போடு அணைத்தான். இந்த ஒரு கணத்திற்காகவே இத்தனை காலம் வாழ்ந்திருந்தான். முதல் சில நாட்கள் வீட்டில் ஒரு திருவிழா போல இருந்தது.
பார்வையாளர்களின் கூட்டம் நிரம்பி வழிந்தது. எல்லோரும் பஷீரை பார்க்க விரும்பினர், கல்ஃப் விஷயங்களை கேட்க விரும்பினர். ஜமால் ஒரு நிழல் போல அவனுடன் இருந்தான், எல்லா வேலைகளையும் செய்தான். அவன் திறமையை பார்த்து பஷீர் பெருமை கொண்டான். ஒரு நாள் இரவு எல்லோரும் உறங்கிய பின் பஷீர் ஃபாத்திமாவிடம் கேட்டான், நம்ம கடனெல்லாம் தீர்ந்துடுச்சா? வேலாயுதனோட தொல்லை இப்போ இல்லையே? இல்லை, ஜமால் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். அவனுக்கு இப்போ ஊரில் நல்ல பேர். உங்க தம்பி ஒரு சம்பவம்னு எல்லாரும் சொல்றாங்க, அவள் மகிழ்ச்சியுடன் சொன்னாள். பஷீர் கண்களை மூடி படுத்தான். மனம் அமைதியாக இருந்தது. கடனை முடித்த ஆறுதலில் 15 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக அவன் அமைதியாக உறங்கினான். வரவிருக்கும் புயலை அறியாமல் அந்த மகிழ்ச்சியான நாட்களுக்கு பெரிய ஆயுள் இருக்கவில்லை. ஒரு மாலை வேளையில் பஷீர் முற்றத்தில் நாற்காலியில் உட்கார்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு ஜீப் வாசலை கடந்து வந்தது. அதிலிருந்து வேலாயுதனும் 2 பேரும் இறங்குவதை பார்த்தபோது பஷீரின் உள்ளம் பதறியது. இப்போது இவன் எதற்காக வருகிறான்? வேலாயுதன் நேராக பஷீரிடம் வந்தான். அவன் முகத்தில் பழைய இலக்காரமான புன்னகை இருந்தது. ஓ, கல்ஃப்காரன் வந்துட்டானா? நான் விஷயம் அறிஞ்சேன். அப்போ விஷயங்களுக்கு ஒரு முடிவு கட்டலாம்னு வந்தேன், வேலாயுதன் சொன்னான். பஷீர் ஒன்றும் புரியாமல் எழுந்தான். என்ன விஷயங்கள்? எல்லாம் ஜமால் முடிச்சிட்டானே. அதை கேட்டதும் வேலாயுதன் உரத்து சிரித்தான். அந்த சிரிப்பை கேட்டு உள்ளே இருந்தவர்கள் எல்லாம் வெளியே வந்தனர். முடிச்சுட்டியா? உன் தம்பி என்னை ஏமாற்ற ஆரம்பிச்சு நிறைய காலமாச்சு. வட்டியை விடு, வட்டிக்கு வட்டி கூட கொடுக்கல. முதல் அப்படியே இருக்கு. இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு 10 முதல் 15 வரை லட்சம் இருக்கும். நீ வந்திருக்கிற சூழ்நிலையில் 1 வாரம் கெடுத்தரேன். பணத்தை என் கையில் கொடுத்துடணும். இல்லைனா அவன் வார்த்தைகளை பாதியில் நிறுத்தினான். பஷீருக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. அவன் ஜமாலை தேடினான். ஜமால் வீட்டின் முன்புறத்தில் வெளிரிய முகத்துடன் நின்றிருந்தான். ஜமாலே, என்ன இது? இவர் என்ன சொல்றார்? பஷீரின் குரல் உயர்ந்தது. ஜமால் ஒன்றும் பேசவில்லை. வேலாயுதன் மறுபடியும் பேசினான். அவனை கேட்டு என்ன பயன்? பணம் கொடுக்க வேண்டியவன் நீ. உன் அப்பா வாங்கிய கடனை நீ கல்ஃபுக்கு போனது இதை தீர்க்கத்தானேன்னு ஊர்க்காரன் எல்லாம் சொல்றாங்க. இப்போ கையை விரிச்சு நிக்கிறியா? வெளியே போ, என் வீட்டை விட்டு. பஷீர் கத்தினான். என் தம்பி எனக்கு வாக்கு கொடுத்தவன். அவன் கடனை தீர்த்துட்டதா என்கிட்டே சொன்னான். வாக்கா? அந்த வாக்கு வச்சு எனக்கு என் பணம் கிடைக்காதே பஷீர். நான் 1 வாரம் கழிச்சு வரேன், அப்போ பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு வேலாயுதனும் அவன் கூட்டமும் ஜீப்பில் ஏறி போய்விட்டனர். ஜீப் கண்ணில் இருந்து மறைந்ததும் பஷீர் ஜமாலை நோக்கி திரும்பினான். அவன் கண்களில் நெருப்பு எரிந்தது. என்னடா இது? நான் அனுப்பிய பணம் எங்கே போச்சு? நீ ஏன் என்கிட்டே பொய் சொன்ன? முற்றத்தில் ஒரு கணம் கல்லறை மௌனம் நிலவியது. அம்மாவின் முகத்திலும் அப்பாவின் முகத்திலும் நம்ப முடியாத தன்மை. பாத்திமாவின் கண்களில் பயம். அந்த நொடியில் பஷீர் உணர்ந்தான் கட்டி எழுப்பிய கனவுகளின் கோட்டைக்கு தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. முற்றத்தின் நிசப்தத்தை உடைத்தது ஜமாலின் குரல். அதுவரை வெளிரி நின்ற அவன் முகத்தில் பயமற்ற ஒரு திமிர் படர்வதை பஷீர் பார்த்தான். என்ன பணமிக்கா, ஏன் இப்படி கத்திக்கொண்டிருக்கிற? ஜமாலின் குரல் அமைதியாக இருந்தது, ஆனால் அதில் ஒரு கூர்மை இருந்தது. பஷீர் அதிர்ந்து போனான். நான் அனுப்பிய பணம், வேலாயுதனுக்கு கொடுக்க வேண்டிய நோக்கில் நான் உனக்கு அனுப்பிய லட்சங்கள், அது எங்கே போச்சு? ஜமால் ஒரு புச்சக சிரிப்பு சிரித்தான். ஓ, அந்த பணமா? அதை இக்கா எனக்கு பிசினஸ் ஆரம்பிக்க கடனா கொடுத்ததானே. குடும்பத்தின் கடனை தீர்க்கன்னு எப்போ சொன்ன? பஷீரின் காதுகளில் அந்த வார்த்தைகள் தோட்டாவைப் போல துளைத்து நுழைந்தன. ஒரு கணம் அவன் திகைத்து நின்று போனான். அவனுடைய சொந்த தம்பி தான் ரத்தம் நீராக்கி அனுப்பிய பணத்தை பற்றி எவ்வளவு லேசாக பேசுகிறான். கடனா, நானா, உனக்கா? பஷீரின் குரல் தடுமாறியது. நம்ம குடும்பத்தின் மானத்தை காப்பாற்றுவதற்காகத்தானேடா நான் பாலைவனத்தில் கிடந்து வெந்து உருகினேன். அதுக்கு இக்கா கஷ்டப்பட்டதுக்கு நான் என்ன தவறு செய்தேன்? ஜமாலின் அடுத்த கேள்வி பஷீரின் நெஞ்சில் தைத்த கடைசி ஆணியாக இருந்தது.
இக்கா கல்ஃபுக்கு போனீங்க, நான் இங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்கிட்டேன். இந்த வீட்டை பார்த்துக்கிட்டேன். இக்கா பணம் அனுப்பினீங்க, நான் அதை வாங்கினேன். அதுல என்ன தவறு? அதுவரை சந்தேகத்துடன் நின்றிருந்த அப்பா முன்னே வந்தார். பஷீரு, நீ ஏன் அவனை குற்றம் சொல்ற? நீ இல்லாத காலத்தில் எங்களை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டவன் அவன்தான். அவன் எங்களை பட்டினி போடலை. உன் தம்பி அப்படி ஒரு துரோகம் செய்ய மாட்டான். அம்மாவும் அப்பாவின் வார்த்தைகளை ஆமோதித்தார். மகனே, அவன் கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்தப்போ நீ கண்ணுக்கடியா படுறியா? பணத்துக்காக தம்பியோடு சண்டை போட உனக்கு வெட்கமில்லையா? ஒவ்வொரு வார்த்தையும் அவன் இதயத்தை கிழித்து முறித்தது. யாருக்காகவோதான் வாழ்ந்தான், அவர்களே தன்னை குற்றம் சொல்கிறார்கள். சொந்த பெற்றோர்கள். அவன் கண்கள் நீர் நிரம்பி வழிந்தன. அவன் உதவிக்காக பாத்திமாவை பார்த்தான். அவள் கண்களிலும் கண்ணீர் நிரம்பி இருந்தது. ஆனால் அந்த பார்வையில் அவன் மேல் உள்ள நம்பிக்கை ஜொலித்து நின்றது. நீங்க எல்லாம் பேசாம இருக்கீங்களா? பாத்திமாவின் குரல் அங்கே உயர்ந்தது. இந்த மனுஷன் அங்கே கிடந்து அனுபவித்ததை எனக்கு தெரியும். சொந்த தம்பியை நம்பியதுதான் அவர் செய்த தவறா? நீ என்ன பாத்திமா, எங்களை குற்றம் சொல்றியா? அவனும் எங்களுக்கு மகன்தானே? அம்மாவின் குரலில் கோபம் இருந்தது. பஷீருக்கு அது தாங்க முடியவில்லை. அவன் உள்ளே ஓடி அறையின் கதவை மூடி கட்டிலில் விழுந்தான். தலையணையில் முகத்தை புதைத்து அவன் கதறி அழுதான். 15 வருட புலம்பெயர்ந்த வாழ்க்கையில்தான் சம்பாதித்தது இந்த அவமானமாக இருந்தது. சொந்த குடும்பத்தில் ஒரு அந்நியனாக மாறுவதற்காகத்தான் தன்னுடைய இந்த திரும்பி வருதல். வெளியே வாக்குவாதங்கள் தொடர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் பஷீர் அதை ஒன்றும் கேட்கவில்லை. அவனுடைய உலகம் அந்த 4 சுவர்களுக்குள் உடைந்து தூளாகி கிடந்தது. செய்திகள் காட்டுத்தீயை விட வேகமாக பரவின. பஷீரின் வீட்டில் நடந்த சம்பவம் மறுநாள் காலை பொழுது விடிந்தவுடன் ஊருக்கே பேச்சாக மாறியது. கதைகள் பல வடிவங்களையும் பாவங்களையும் பெற்றன. கேளு, பஷீருக்கு தம்பி நல்லா இருக்கிறது, தாங்களைன்னு சொல்றாங்க. பாவம் ஜமால், அந்த பையன் கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்தப்போ அதுல பொறாமை. கல்ஃபிலிருந்து வந்தவனோட அகம்பாவம். பணம் இருக்குன்னு ஒரு திமிரு. சந்தையிலும் டீக்கடையிலும் பஷீர் ஒரு பேச்சு விஷயமாக மாறினான். வருடங்களாக ஊரில் ஒரு நல்ல பையனாக நடந்து கொண்ட ஜமாலை எல்லோருக்கும் பிடித்திருந்தது. அவனுடைய பணிவும் உதவி மனப்பான்மையும் அவனுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்திருந்தது. ஆனால் பஷீர் வருடங்களுக்கு பிறகு திரும்பி வந்தவன் யாருக்கும் பெரிய பரிச்சயமில்லாத ஒரு ஆளாக மட்டுமே இருந்தான். ஊர்க்காரர்கள் ஜமாலின் பக்கம் சேர்ந்தனர். உறவினர்களின் போன் கால்கள் வரத் தொடங்கின. மிக்கவும் அறிவுரைகளாகவே இருந்தன. பஷீர், நீ சமரசம் செய்ய வேண்டும். பணம் குடும்பத்தை விட பெரியதா? அவன் உன் தம்பிதானே? சிலர் குற்றம் சாட்டினர். நீ காரணமாக அந்த குடும்பத்தின் அமைதி போய்விட்டது. ஒவ்வொரு அழைப்பும் பஷீரின் காயங்களில் உப்பை தடவியது. அவன் வீட்டை விட்டு வெளியே செல்வதை நிறுத்தினான். அறைக்குள் முடங்கி உட்கார்ந்தான். ஜன்னல் வழியாக வெளியே பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர்கள் அவனை பார்த்தவுடன் முகத்தை திருப்புவதையும் மெல்லிய குரலில் பேசுவதையும் காண முடிந்தது. தான் பிறந்து வளர்ந்த ஊரில் சொந்த வீட்டில் அவன் முற்றிலும் தனிமைப்பட்டு போயிருந்தான். ஒரு மாலை வேளையில் அப்பா அவன் அறைக்கு வந்தார். பஷீர் எதிர்பார்ப்புடன் எழுந்து நின்றான். அப்பா தன்னை புரிந்து கொள்வார் என்று வீணாக நம்பினான். பஷீர் அப்பாவின் குரல் கனமாக இருந்தது. நீ காரணமாக இந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட கெட்ட பெயர் போதுமா? நீ இங்கு இல்லாத 15 வருடங்களில் எங்கள் நோய்க்கும் தேவைகளுக்கும் ஓடி வந்தவன் அவன்தான். நீ அனுப்பிய பணத்தால் தான் அவன் எங்களை கவனித்திருக்கலாம். ஆனால் அதற்கு ஒரு நன்றி வேண்டாமா? அவன் முன்னேறியதை பார்த்து உன்னால் தாங்க முடியவில்லை இல்லையா? பஷீருக்கு பதில் சொல்ல வார்த்தைகள் கிடைக்கவில்லை. ஒன்றும் பேச வேண்டாம். ஒன்று, இந்த பிரச்சனையை இங்கே முடித்துவிடு. இல்லை என்றால் உன் வழியையும் அவன் வழியையும் பிரித்து போ. இந்த வயதில் ஊர்க்காரர்கள் முன் தலை குனிந்து நடக்க எங்களை விடமாட்டோம். இதை சொல்லிவிட்டு அப்பா வெளியே சென்று விட்டார். பஷீர் உடைந்து போனான். சொந்த தந்தை தன்னை வீட்டை விட்டு வெளியேறச் சொல்லும் நிலை. திரும்பி வந்தது எதற்காக என்று ஒரு கணம் யோசித்து போனான். அந்த பாலைவனமே மேலாக இருந்தது. அங்கு எதிரிகள் யார் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. இங்கு நேசித்தவர்களெல்லாம் எதிரிகளாக மாறியிருக்கிறார்கள். அந்த இரவு ஃபாத்திமா அவனருகில் வந்து உட்கார்ந்தாள். இக்கா, தளர்ந்து விடாதே, நாம் உண்மையை நிரூபிப்போம். நான் உன்னுடன் இருக்கிறேன். அவள் அவன் கைகளை இறுகப் பற்றினாள். அந்த தொடுதலில், அந்த வார்த்தைகளில் பஷீர் மீண்டும் உறுதியாக நிற்க ஒரு காரணத்தை கண்டறிந்தான். தான் தனியல்ல. உண்மை இருப்பதில்லை, அதை நிரூபித்தே தீருவேன். யாருக்காக? இல்லையென்றாலும் தன்னை நம்பும் இந்த ஒருவளுக்காகவாவது.
கண்ணீர் விட்டு அழுது தளர்ந்த இரவுகளுக்குப் பிறகு பஷீர் ஒரு புதிய முடிவுடன் கண் விழித்தான். இனியும் இந்த அறைக்குள் ஒதுங்கியிருந்தால் தான் தோல்வியை ஒப்புக்கொள்வதாக அர்த்தம் என்று உணர்ந்தான். பாத்திமாவின் முகத்தை பார்த்தபோது அவளது நம்பிக்கை அவனுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்தது. பாத்திமா, நான் வங்கிக்கு ஒருமுறை போய் வருகிறேன் என்று அவன் சொன்னான். நானும் வருகிறேன் இக்கா என்று அவள் எழுந்தாள். வேண்டாம், நீ குழந்தைகளை கவனி, நான் போய் வந்துவிடுகிறேன். எனக்கு ஒரு விஷயத்தை உறுதி செய்ய வேண்டும். பல வருடங்களுக்குப் பிறகு பஷீர் ஊருக்கு பேருந்து ஏறினான். பேருந்தில் உள்ள ஒவ்வொரு பார்வையும் தன்னை நோக்கி நீளுவதாக உணர்ந்தான். சிலர் பரிதாபத்துடன் பார்த்தனர், மற்றவர்கள் இகழ்ச்சியுடன். அவன் அவற்றை பொருட்படுத்தாமல் வெளியே பார்த்தபடி இருந்தான். வங்கியின் படிக்கட்டுகளை ஏறும்போது அவன் நெஞ்சு வேகமாக துடித்தது. தான் பணம் அனுப்பிய அதே வங்கி, ஒவ்வொரு மாதமும் நம்பிக்கையுடன் பணம் செலுத்திய அதே கவுண்டர்கள். எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேண்டும் என்று அவன் மேலாளரின் அறையில் சென்று சொன்னான். கடந்த 15 வருடங்களாக நான் என் சகோதரன் ஜமாலின் கணக்குக்கு அனுப்பிய பணத்தின் முழு விவரங்களும். மேலாளர் அவனை மேலிருந்து கீழாக பார்த்தார். ஊரில் பேசப்படும் விஷயம் அவர் காதுக்கும் எட்டியிருந்தது. அது கொஞ்சம் பழையதாக இருக்கிறதே, எடுப்பது சிரமமாக இருக்கும். எனக்கு எப்படியாவது வேண்டும், அது என் வாழ்க்கையின் கணக்கு. பஷீரின் குரல் உறுதியாக இருந்தது. அவன் முகத்தில் தெரிந்த உறுதியைக் கண்டு மேலாளர் ஒப்புக்கொண்டார். மணிக்கணக்காக காத்திருந்த பிறகு ஒரு கட்டு காகிதங்களுடன் கிளார்க் வந்தான். ஒவ்வொரு பக்கத்திலும் தேதியும் தொகையும் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. பஷீர் அந்த காகித கட்டை மார்போடு அணைத்து பிடித்தான். இவை வெறும் காகிதங்கள் இல்ல, அவனுடைய வியர்வை, கண்ணீர், இளமை. வங்கி அறிக்கைகளுடன் வங்கியிலிருந்து வெளியேறும்போது பஷீருக்கு முதல் முறையாக ஒரு தன்னம்பிக்கை உணர்ந்தான். அவனது கையில் உண்மை இருந்தது. இனி அதை உலகுக்கு நிரூபித்தால் போதும். போராட்டம் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. வங்கி அறிக்கைகள் கையில் இருந்த போதிலும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று பஷீருக்கு தெரியவில்லை. வழக்கறிஞரை சந்திக்க வேண்டுமா? வழக்கு தொடர வேண்டுமா? அது குடும்பத்தை மேலும் அவமானத்திற்கு தள்ளுமா? எண்ணங்கள் அவனை குழப்பின. நகரத்தின் சந்திப்பில் பேருந்து காத்திருக்கும்போது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது. பஷீர். திரும்பி பார்த்தபோது அவன் கண்டான் ரஷீத், அவனது குழந்தை பருவ நண்பன். பள்ளிக்காலம் முடிந்த பிறகு பல பாதைகளில் பிரிந்திருந்தாலும் சந்தித்தபோது பழைய அன்பு முகத்தில் தெரிந்தது. ரஷீத் இப்போது நகரத்தில் ஒரு சிறிய புத்தக கடை நடத்தி வருகிறான். என்னடா இது, நீ முற்றிலும் உருவம் மாறிப் போயிருக்கிறாய். எப்போது திரும்பி வந்தாய்? ரஷீத் அவனது தோளில் தட்டினான். பஷீர் ஒரு வெளிரிய புன்னகையுடன் சிரித்தான். சில நாட்களாகிவிட்டன. உன் முகம் ஏனோ வித்தியாசமாக இருக்கிறது. ஏதாவது பிரச்சனையா? ரஷீதின் கண்களில் உண்மையான அக்கறை தெரிந்தது. ஒரு நல்ல நண்பனின் அருகாமை காரணமாக இருக்கலாம். பஷீரின் கண்கள் கலங்கின. அவன் ரஷீதை அருகிலுள்ள தேநீர் கடைக்கு அழைத்துச் சென்றான். அங்கு அமர்ந்து அவன் எல்லாவற்றையும் திறந்து பேசினான். புலம்பெயர் வாழ்க்கை முதல் வேலாயுதன் வீட்டிற்கு வந்தது வரை ஜமால் தன்னை புறக்கணித்தது. குடும்பத்தினர் தன்னை ஒதுக்கியது. ரஷீத் எல்லாவற்றையும் கவனமாக கேட்டான். மற்றவர்களைப் போல அவனை குறை கூறவோ அறிவுரை வழங்கவோ இல்லை. எனக்கு உன்னை நம்பிக்கை இருக்கிறது. எல்லாம் கேட்ட பிறகு ரஷீத் சொன்னான். நீ இப்படி பொய் சொல்ல மாட்டாய் என்று எனக்கு தெரியும். இது பணத்தின் பிரச்சனை மட்டுமல்ல, உன் வாழ்க்கையின் மரியாதையின் பிரச்சனை. இதை நாம் விடக்கூடாது. பல வருடங்களுக்கு பிறகு பாத்திமாவை தவிர வேறு ஒருவர் தன்னை நம்புகிறார் என்று கேட்டபோது பஷீரால் கண்ணீரை அடக்க முடியவில்லை. என் கையில் வங்கி அறிக்கை இருக்கிறது என்று பஷீர் சொன்னான். அது மட்டும் போதாது, ரஷீத் யோசித்தபடி சொன்னான். நீ ஜமாலுக்கு பணம் அனுப்பியதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் அந்த பணம் கடனை திருப்பி செலுத்துவதற்காக இருந்தது என்று எப்படி நிரூபிப்பது? ஜமால் வேலாயுதனுக்கு பணம் கொடுக்கவில்லை என்று நாம் நிரூபிக்க வேண்டும். அதற்கு ஏதாவது வழி கண்டுபிடிக்க வேண்டும். ரஷீதின் வார்த்தைகள் பஷீருக்கு ஒரு புதிய திசையை காட்டின. தான் தனியாக இல்லை என்ற எண்ணம் அவனுக்கு தைரியத்தை அளித்தது. ஒன்றாக நின்று போராட ஒரு நண்பன், அந்த நிமிடத்தில் அவனுக்கு அதுதான் மிகப்பெரிய தேவையாக இருந்தது. ரஷீதின் அறிவுரைப்படி ஒரு வழக்கறிஞரை சந்திப்பதற்கு முன் ஜமாலை கடைசியாக ஒருமுறை சந்தித்து பேச முடிவு செய்தான். இந்த முறை தனியாக இல்லை, ரஷீதும் உடன் இருந்தான். ஜமாலின் கேலக்ஸி மொபைல்ஸ் என்ற கடை நகரத்தின் மிகவும் பரபரப்பான பகுதியில் இருந்தது. கண்ணாடி கதவை தள்ளி திறந்து அவர்கள் உள்ளே நுழைந்தபோது ஜமால் கவுண்டரில் புதிய போன்களை வாடிக்கையாளர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தான். பஷீரையும் ரஷீதையும் பார்த்ததும் அவனது முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. அவன் மற்றவர்களுடன் பேசி பரபரப்பு நடித்தாலும் பஷீர் நேராக கவுண்டருக்கு சென்றான். கடையில் இருந்தவர்களின் கவனம் அவர்கள் மீது திரும்பியது. ஜமால், எனக்கு 5 நிமிடம் பேச வேண்டும். பஷீரின் குரல் அமைதியாகவும் உறுதியாகவும் இருந்தது. ஜமால் வெறுப்புடன் அவர்களை பார்த்தான். என்ன இக்கா? என்ன விஷயமானாலும் வீட்டில் வந்து பேசலாம்.
இது என் வியாபாரம் நடக்கும் இடம். வீட்டில் பேச வேண்டியவை எல்லாம் முடிந்துவிட்டன. பஷீர் தனது கையில் இருந்த வங்கி அறிக்கைகளின் கட்டை கவுண்டரில் வைத்தான். இதில் நான் அனுப்பிய ஒவ்வொரு பைசாவின் கணக்கும் இருக்கிறது. என் கடைசி கோரிக்கை, வீட்டுக்கு வந்து அப்பாவிடமும் அம்மாவிடமும் உண்மையை சொல்ல வேண்டும். எனக்கு என் பணத்தை திருப்பித் தர வேண்டும். அறிக்கையை பார்த்ததும் ஜமாலின் முகம் வெளிறியது. ஆனால் அவன் விரைவாக தன்னை சமநிலைப்படுத்திக் கொண்டான். சுற்றி நின்றவர்களை பார்த்து அவன் ஒரு புன்னகை செய்தான். அந்த புன்னகையில் கேலி இருந்தது. நான் அன்றே சொன்னேனே இக்கா, இது நீங்கள் எனக்கு கொடுத்த வியாபார கடன் என்று. அதற்கு கணக்குகளும் விஷயங்களும் இருக்கும். திருப்பிக் கொடுக்க சிறிது அவகாசம் வேண்டும். இப்படி கடையில் வந்து சத்தம் போடுவது சரியல்ல. மக்கள் முன்னால் என்னை அவமானப்படுத்துவதுதான் உங்கள் நோக்கமா? ஜமால் தந்திரமாக விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் வாதத்தை உயர்த்தி சுற்றி இருந்தவர்களின் பரிதாபத்தை பெற முயன்றான். அண்ணன், தப்பித்ததில் உள்ள பொறாமை பாருங்க. கடையில் இருந்த யாரோ ஒருவர் முணுமுணுத்தார். ரஷீத் தலையிட்டான். ஜமால், இது பொறாமையின் பிரச்சினை இல்லை, ஒரு மனிதனின் வாழ்க்கையின் பிரச்சினை. அந்த பணம் எதற்காக என்று உனக்கும் அவனுக்கும் கடவுளுக்கும் தெரியும். பொய் சொல்லி நீண்ட காலம் தாக்குப்பிடிக்க முடியாது. ஓஹோ, அப்போ அறிவுரை சொல்லவும் ஆள் இருக்கிறாரா? ஜமால் ரஷீதை இகழ்ச்சியாக பார்த்தான். எனக்கு உங்களோடு பேச எதுவும் இல்லை. ஏதாவது சொல்ல வேண்டுமென்றால் எனது வழக்கறிஞரிடம் பேசுங்கள். இப்போ இங்கிருந்து வெளியேறுங்கள். என் வியாபாரத்தை கெடுக்காதீர்கள். ஜமால் செக்யூரிட்டியை அழைக்க போனை எடுத்தான். மேலும் அவமானத்தை தாங்க முடியாமல் பஷீர் ரஷீதின் கையை பிடித்து வெளியேறினான். தெருவின் கூட்டத்தில் நின்றபோது பஷீரின் இதயம் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை கண்ணீர் இல்லை. அதற்கு பதிலாக அவனுள் ஒரு தீப்பொறி உருவாகியிருந்தது. பழிவாங்குவதற்கு அல்ல, நீதிக்காக போராடுவதற்கு. எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கின்றன. இனி நீதிமன்றத்தின் வழி மட்டுமே. ரஷீதின் புத்தகக்கார கடையின் பின்புற அறையில் உட்கார்ந்து பஷீர் சொன்னான். இனி இதை விட முடியாது ரஷீத். நான் ஒரு வழக்கறிஞரை பார்க்க வேண்டும். அதுதான் சரி, ரஷீத் ஒப்புக்கொண்டான். நாம் வழக்கறிஞர் ஸ்ரீதரனை பார்ப்போம். கொஞ்சம் வயதானவர், ஆனால் நேர்மையானவர். பணத்துக்காக வழக்கு வாதாடுபவர் இல்லை. மறுநாளே அவர்கள் வழக்கறிஞர் ஸ்ரீதரனின் அலுவலகத்துக்கு வந்தனர். பழைய கட்டிடத்தில் ஒரு சிறிய அலுவலகம். சுவர்களில் சட்ட புத்தகங்கள் நிரப்பப்பட்ட அலமாரிகள். கண்ணாடி வழியாக அவர்களை உற்று பார்த்தார் ஸ்ரீதரன். வழக்கறிஞர் எல்லாவற்றையும் கேட்டார். பஷீர் தன் கதையை சொல்லும்போது பலமுறை தடுமாறினான். ஃபாத்திமாவை பிரிந்தது முதல் ஜமால் கடையில் அவமானப்படுத்தியது வரை எல்லாவற்றையும் சொன்னான். வங்கி அறிக்கைகளை வழக்கறிஞரின் முன் வைத்தான். வழக்கறிஞர் ஒவ்வொரு பக்கத்தையும் கவனமாக புரட்டி பார்த்தார். பின்னர் கண்ணாடியை கழற்றி மேசையில் வைத்தார். பஷீர், விஷயங்கள் அவ்வளவு எளிதல்ல. பஷீரின் நெஞ்சில் ஒரு தயக்கம் உருவானது. இந்த அறிக்கைகள் நீங்கள் ஜமாலுக்கு பணம் அனுப்பியதை நிரூபிக்கின்றன, சந்தேகமில்லை. ஆனால் எந்த தேவைக்காக அனுப்பப்பட்டது என்று இதில் கூறப்படவில்லை. அது ஒரு வியாபார கடன் என்ற ஜமாலின் வாதத்தை மறுக்க நம்மால் முடிய வேண்டும். இல்லையெனில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலை நிற்காது. ஆதாரங்களின் பாரம் நம் பக்கமே உள்ளது. அப்போ நான் என்ன செய்ய? பஷீரின் குரல் மெலிந்தது. நமக்கு மேலும் ஆதாரங்கள் தேவை. இந்த பணம் வேலாயுதனின் கடனை அடைப்பதற்காக என்று நிரூபிக்கக்கூடிய ஏதாவது ஒரு சாட்சி, பழைய கடிதங்கள் அல்லது வேலாயுதன் நேரடியாக. வழக்கறிஞரின் வார்த்தைகளை கேட்டு பஷீர் நிராசையடைந்தான். சாட்சிகள் இல்லை, கடிதங்கள் இல்லை. வேலாயுதன் தனக்காக பேசுவார் என்றும் தோன்றவில்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஸ்ரீதரன் வழக்கறிஞர் அவனை ஆறுதல் படுத்தினார். உண்மைக்கு எங்கோ ஒரு தடயம் இருக்கும். அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நீங்கள் இருவரும் மீண்டும் யோசித்து பாருங்கள். ஜமால் இந்த வியாபாரத்தை தொடங்கிய காலத்தில் அவனுடன் நெருக்கமாக இருந்த யாராவது இந்த பணத்தின் ஆதாரம் பற்றி அவன் யாரிடமாவது பேசியிருக்கலாம். வழக்கறிஞரின் கேள்வி ரஷீதில் ஒரு மின்னலை ஏற்படுத்தியது. சியாத் என்றான் அவன். எந்த சியாத்? பஷீர் கேட்டான். ஜமாலின் பழைய நண்பன். வியாபாரம் தொடங்கிய காலத்தில் அவனது வலது கையாக இருந்தவன். பின்னர் ஏதோ சொல்லி பிரிந்து விட்டான். ஒருவேளை சியாதுக்கு ஏதாவது தெரிந்திருக்கலாம். ஒரு புதிய நம்பிக்கையின் மங்கிய ஒளி பஷீரின் மனதில் தோன்றியது. சியாதை கண்டுபிடிப்பது எளிதாக இருக்கவில்லை.
அவன் ஊரை விட்டு எர்ணாகுளத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதாக விசாரித்தபோது தெரிந்தது. பஷீரும் ரஷீதும் மறுநாள் காலையிலேயே எர்ணாகுளத்திற்கு பேருந்து ஏறினர். சியாதை அவனது அலுவலகத்திற்கு வெளியே சந்தித்தபோது அவன் ஆச்சரியமடைந்தான். பழைய நட்பின் நினைவில் அவன் அவர்களுடன் பேச ஒப்புக்கொண்டான். என்ன பஷீரிக்கா, நீங்கள் இங்கே என்று கேட்டான். பஷீர் நடந்தவற்றையெல்லாம் அவனிடம் கூறினார். ஜமால் தன்னை ஏமாற்றிய கதையை கேட்டபோது சியாதின் முகம் மாறியது. அவனுக்கும் ஜமாலிடமிருந்து இதே போன்ற அனுபவங்கள் இருந்தன. அவன் அப்போதும் இப்படித்தான் இருந்தான் என்று சியாத் கூறினான். ஒன்றாக இருப்பவர்களை பயன்படுத்தி தன் காரியத்தை முடிப்பான், பிறகு தூக்கி எறிவான். என்னிடமும் அதையே செய்தான். உனக்கு தெரியுமா சியாதே, அவன் என் பணத்தை கொண்டுதான் தொழில் தொடங்கினான் என்று பஷீர் நம்பிக்கையுடன் கேட்டார். சியாத் ஒரு கணம் யோசித்தான். அவன் முகத்தில் பயம் தோன்றியது. அதெல்லாம் பழைய கதைகள் இல்லையா இக்கா? நான் இப்போது அதையெல்லாம் மறந்து வாழ முயற்சிக்கிறேன். அனியா, நீ எனக்கு உதவ வேண்டும் என்று பஷீர் அவன் கைகளை பிடித்தார். இது என் வாழ்க்கையின் பிரச்சினை. நீ உண்மையைச் சொன்னால் போதும். பஷீரின் கண்ணீரை கண்டதும் சியாதின் மனம் உருகியது. எனக்கு தெரியும் என்று அவன் இறுதியாக ஒப்புக்கொண்டான். கடனை அடைக்க இக்கா கல்ஃபிலிருந்து அனுப்பிய பணத்தை கொண்டுதான் அவன் கடையை தொடங்கினான் என்று என்னிடம் பலமுறை பெருமையாக சொல்லியிருக்கிறான். புத்திசாலி இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சிரிப்பான். வேலாயுதனை பார்க்கப் போவதாகவும் பணம் தருவதாகச் சொல்லி அவனை ஏமாற்றுவது பற்றியும் கூறியிருக்கிறான். இது ஒரு பெரிய வெளிப்பாடாக இருந்தது. பஷீருக்கு வேண்டிய ஆதாரம். நீ இதை நீதிமன்றத்தில் வந்து சொல்வாயா என்று ரஷீத் கேட்டான். சியாத் பயந்தான். ஐயோ, அதற்கு நான் வரமாட்டேன். ஜமால் என்னை விடமாட்டான். எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது. நீ பயப்பட வேண்டாம். உனக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நீ உண்மைக்கு ஆதரவாக நின்றால் போதும் என்று பஷீர் கெஞ்சினார். பலவாறு வற்புறுத்திய பிறகு சியாத் மனமில்லாமல் ஒப்புக்கொண்டான். முறையாக உதவுவதாக உறுதியளிக்காவிட்டாலும் தேவைப்பட்டால் தனக்கு தெரிந்தவற்றைச் சொல்வதாக உறுதியளித்தான். இது ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. உண்மையை நோக்கிய பாதையில் ஒரு கதவு திறந்திருந்தது. சியாதிடமிருந்து கிடைத்த உறுதியுடன் பஷீரும் ரஷீதும் வழக்கறிஞர் ஸ்ரீதரனை மீண்டும் சந்தித்தனர். இது ஒரு நல்ல முன்னேற்றம். சியாதின் வாக்குமூலம் நமக்கு முக்கியமானதாக இருக்கும். நாம் வழக்கு தொடரலாம் என்று வழக்கறிஞர் கூறினார். தன் சொந்த தம்பிக்கு எதிராக பஷீர் வழக்கு தொடுத்த செய்தி ஊரில் பரவியதும் அதுவரை அமைதியாக இருந்தவர்கள் உரத்து பேசத் தொடங்கினர். குடும்பத்தின் மரியாதையை கெடுத்தவன் என்று பஷீருக்கு மற்றொரு பெயர் கிடைத்தது. வீட்டில் நிலைமை மேலும் மோசமானது. அன்று இரவு பாப்பா ஒரு புயல் போல அவன் அறைக்குள் நுழைந்தார். அவரது கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. கேட்டது உண்மையா? நீ உன் தம்பிக்கு எதிராக வழக்கு போட்டாயா? பஷீர் ஒன்றும் பேசாமல் தலைகுனிந்து நின்றார். பணத்திற்காக உன் சொந்த தம்பியை நீதிமன்றத்தில் ஏற்றுகிறாயா? எங்கள் எல்லோருடைய பிணத்தின் மீது நீ இதை செய்வாயா? இந்த குடும்பத்தின் மரியாதையை கெடுக்க நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். வெளியேறு, என் வீட்டை விட்டு. இந்த படியை மிதிக்கக்கூடாது என்று பாப்பா கத்தினார். உம்மாவும் ஓடி வந்தார். பாப்பா சொல்வதை கேள் மகனே, இந்த கோபத்தை நிறுத்து. அவன் உன் தம்பி இல்லையா? இனி இவன் என் மகன் இல்லை என்று பாப்பாவின் வார்த்தைகள் உறுதியாக இருந்தன. இவனும் இவன் மனைவியும் பிள்ளைகளும் இப்போதே இங்கிருந்து வெளியேற வேண்டும். பஷீர் நொறுங்கி போனார். பாத்திமாவின் மற்றும் பிள்ளைகளின் அழுகை அவன் இதயத்தை பிளந்தது. தான் கட்டி உயர்த்திய வீட்டிலிருந்து ஒரு இரவில் வெளியேற்றப்பட்டார். அவர் பாத்திமாவையும் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு சில ஆடைகளை மட்டும் எடுத்து அந்த படியை இறங்கினார். வெளியே மழை பெய்ய தொடங்கியிருந்தது. வானமும் அவருடன் அழுவது போல தோன்றியது. அந்த இரவு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர் ரஷீத். அவன் வீட்டுக்கு அருகில் இருந்த ஒரு சிறிய வாடகை வீட்டை அவர் பஷீருக்காக உடனடியாக ஏற்பாடு செய்து கொடுத்தான். அந்த இடுக்கமான அறையில் பாத்திமாவையும் பிள்ளைகளையும் பார்க்கும்போது பஷீர் முடிவு செய்தார், இந்த போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டும். எல்லாவற்றையும் இழந்தவனுக்கு மீண்டும் கைப்பற்ற. வழக்கு தொடர்ந்ததால் ஜமாலின் நிலை தடுமாறியது. ஊர் மக்கள் முன் நல்லவனாக காட்டிக்கொண்டிருந்த அவனது முகமூடி கழன்று விழுமோ என்ற பயம் அவனை அலைக்கழித்தது. அவன் புதிய தந்திரங்களை பின்னினான். ஒருநாள் இரவு ரஷீத் தனது புத்தக கடையை மூடிவிட்டு வீட்டுக்குச் செல்லும்போது 2-3 பேர் அவனை வழியில் தடுத்து நிறுத்தினர். ஜமாலின் விஷயத்தில் மேலும் தலையிட்டால் உனது இந்த கடை இருக்காது, நினைவில் வைத்துக்கொள் என்று மிரட்டினர். ரஷீத் பயந்தாலும் பின்வாங்கவில்லை. அவன் இதை பற்றி பஷீரிடம் தெரிவித்தான். அவன் பயப்படத் தொடங்கிவிட்டான் ரஷீத் என்று பஷீர் கூறினான். அதனால்தான் ஆட்களை அனுப்பி மிரட்டுகிறான். அதே நேரத்தில் வேலாயுதனும் அமைதியற்று இருந்தான். வழக்கில் பஷீர் வெற்றி பெற்றால் அந்த பணம் கடனை திருப்பிச் செலுத்துவதற்காக இருந்தது என்று நீதிமன்றத்தில் தெளிவானால் ஜமாலிடமிருந்து தனக்கு பணம் கிடைக்கும் வாய்ப்பு குறையும் என்று அவன் கணக்கிட்டான். ஜமால் திருடன் என்று நிரூபிக்கப்பட்டால் பிறகு எதை நம்பி அவனை பின்தொடர்வது? இந்த சூழலை பயன்படுத்திக் கொள்ள பஷீரும் ரஷீதும் முடிவு செய்தனர்.
அவர்கள் வேலாயுதனை ரகசியமாக சந்திக்கச் சென்றனர். பாருங்கள் வேலாயுதன் அண்ணே, பஷீர் பேச்சைத் தொடங்கினான். ஜமால் என்னைத்தான் ஏமாற்றினான். நான் அனுப்பிய பணத்தை திருடி அதைக் கொண்டு அவன் தொழில் தொடங்கினான். என்னை ஏமாற்றியவன் உங்களையும் ஏமாற்றுவான். உங்களுக்கு 1 ரூபாய் கூட தரமாட்டான். பஷீர் தன்னிடம் இருந்த வங்கி அறிக்கையின் நகலை அவனிடம் நீட்டினான். இதை பாருங்கள், நான் பணம் அனுப்பியதற்கு இதுதான் ஆதாரம். வழக்கில் நான் வெற்றி பெறுவேன். அப்போது இந்த பணம் எனக்கு திரும்ப கிடைக்கும். ஆனால் உங்கள் கடனின் நிலை என்ன? ஜமாலிடம் எதுவும் இருக்காது. வேலாயுதனின் முகத்தில் சந்தேகம் தோன்றியது. பஷீர் கூறுவது சரி என்று அவனது மனம் கூறியது. நான் உங்களிடம் சாட்சி சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் யாருடன் நிற்க வேண்டும் என்று சிந்தித்து பார்ப்பது நல்லது. திருடனுடனா இல்லை உண்மையுடனா என்று கூறிவிட்டு பஷீரும் ரஷீதும் அங்கிருந்து வெளியேறினர். வேலாயுதனின் மனதில் அவர்கள் சந்தேகத்தின் விதையை விதைத்திருந்தனர். நீதிமன்றத்தில் முதல் விசாரணை நாள் வந்தது. பஷீர், ஃபாத்திமா, ரஷீத் ஒரு பக்கமும் ஜமால் மற்றும் அவனது வழக்கறிஞர் மறுபக்கமும் இருந்தனர். பார்வையாளர்கள் கூட்டத்தில் ஆர்வமற்ற முகபாவத்துடன் உம்மாவும் பாப்பாவும் அமர்ந்திருந்தனர். தங்கள் பிள்ளைகள் நீதிமன்றத்தில் எதிரிகளைப் போல நிற்பதை பார்ப்பது அந்த பெற்றோருக்கு தாங்க முடியாததாக இருந்தது. முதல் சாட்சியாக ஷியாத் அழைக்கப்பட்டான். அவன் சற்று பயத்துடன் சாட்சி கூண்டில் ஏறினான். ஸ்ரீதரன் வழக்கறிஞரின் கேள்விகளுக்கு அவன் தெளிவாக பதிலளித்தான். ஜமால் தொழிலை தொடங்கியது பஷீர் அனுப்பிய பணத்தை கொண்டு என்றும் அது கடனை திருப்பிச் செலுத்துவதற்காக இருந்தது என்று ஜமால் தன்னிடம் பெருமையாக கூறியதாகவும் அவன் நீதிமன்றத்திடம் தெரிவித்தான். ஜமாலின் வழக்கறிஞர் அவனை எதிர் விசாரணை செய்ய தொடங்கினார். நீங்கள் ஜமாலுடன் பகைமை கொண்டு பிரிந்தவர் இல்லையா? அதற்கு பழிவாங்க இப்போது பொய் சாட்சி சொல்கிறீர்கள் இல்லையா? இல்லை, நான் உண்மையை மட்டுமே சொல்கிறேன் என்று சியாத் தயக்கமின்றி கூறினான். இருப்பினும் சியாத் முன்பு ஜமாலுடன் பணியாற்றியவர் என்பதால் அவனது சாட்சியத்துக்கு முழு நம்பகத்தன்மை அளிக்க நீதிமன்றம் தயங்கியது. அடுத்து சாட்சி பட்டியலில் இருந்தவர் வேலாயுதன். எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் வேலாயுதன் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தான். ஜமாலின் முகம் வெளிரி போனது. இதை அவன் எதிர்பார்க்கவில்லை. வேலாயுதன் சாட்சி கூண்டில் ஏறினான். பஷீருக்கு எனக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது அவனது தந்தை வாங்கிய கடன். அந்த கடனை திருப்பிக் கொடுப்பேன் என்று ஜமால் பலமுறை என்னிடம் கூறியிருக்கிறான். கல்ஃபிலிருந்து அவனது அண்ணன் பணம் அனுப்புவதாகவும் அது கிடைத்தவுடன் கொடுப்பேன் என்றும் உறுதியளித்திருந்தான். ஆனால் அவன் என்னை ஏமாற்றினான். வேலாயுதனின் சாட்சியம் நீதிமன்றத்தில் ஒரு குண்டுவெடிப்பு போல இருந்தது. ஜமாலின் வாதங்களை முறியடிக்கும் வகையில் அந்த வார்த்தைகள் இருந்தன. ஜமால் உடைந்து நாற்காலியில் அமர்ந்தான். பார்வையாளர்கள் கூட்டத்தில் இருந்த உம்மாவும் பாப்பாவும் முகத்தில் உணர்ச்சிகள் மாறி மாறி தோன்றுவதை பஷீர் கவனித்தான். அவர்களின் மனதிலிருந்த நம்பிக்கையின் கோட்டைகளுக்கு விரிசல் விழத் தொடங்கியிருந்தது. உண்மை படிப்படியாக வெளிச்சத்துக்கு வந்து கொண்டிருந்தது. உண்மை மெதுவாக வெளிச்சத்திற்கு வந்து கொண்டிருந்தது. வேலாயுதன் சாட்சி பெட்டியிலிருந்து இறங்கிய போது நீதிமன்ற அறையில் ஒரு கணம் மௌனம் தேங்கியது. ஜமால் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான். அவனது வழக்கறிஞருக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்றார். பார்வையாளர்கள் மத்தியில் முணுமுணுப்புகள் எழுந்தன. அதுவரை பஷீரை குற்றம் சாட்டிய பலரின் பார்வை இப்போது ஜமாலை நோக்கியிருந்தது. பஷீர் தனது பெற்றோரின் முகங்களை பார்த்தான். அவனது தந்தையின் முகம் குற்ற உணர்வால் சிவந்திருந்தது. அம்மா தனது புடவையின் தலைப்பால் கண்களை துடைப்பதை அவன் பார்த்தான். 15 வருடங்களாக அவனது புலம்பெயர்ந்த வாழ்க்கையை விடவும் ஒரே இரவில்தான் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதை விடவும் பெரிய வேதனையை அந்த காட்சி அவனுக்கு அளித்தது. அவர்கள் உண்மையை உணர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது மிகவும் தாமதமாகிவிட்டிருந்தது. நீதிமன்றம் கலைந்தது. வெளியேறும்போது அப்பா அவனருகே வர முயற்சித்தார். மகனே, அந்த அழைப்பில் ஒரு யாசிப்பு இருந்தது. பஷீர் நின்றான். ஆனால் திரும்பி பார்க்கவில்லை. அவனது இதயம் கல்லாகியிருந்தது. இனி எதற்கு அப்பா? எல்லாம் முடிந்துவிட்டதல்லவா? அவனது குரலில் கண்ணீரின் ஈரம் இருந்தது. ஃபாத்திமா அவனது கையை இறுக்கமாக பிடித்தாள். அவர்கள் முன்னோக்கி நடந்தார்கள். பின்னால் தளர்ந்து நிற்கும் பெற்றோர்களையும் எல்லாம் இழந்தவனைப் போல நிற்கும் தம்பியையும் விட்டுவிட்டு. கடைசி வாதத்தை கேட்கும் நாளில் நீதிமன்ற அறை நிரம்பியிருந்தது. வழக்கறிஞர் ஸ்ரீதரன் தனது வாதங்களை ஒவ்வொன்றாக அடுக்கினார். பஷீரின் வங்கி அறிக்கைகள், சியாத்தின் மற்றும் வேலாயுதனின் வாக்குமூலங்கள், ஜமாலின் பொய்களை ஒவ்வொன்றாக அவர் புரட்டி போட்டார். ஒரு சகோதரன் மற்றொரு சகோதரனின் வியர்வையை எவ்வாறு தனது சுகத்திற்காக பயன்படுத்தினான் என்று அவர் விவரித்தபோது கேட்டு நின்றவர்களின் கண்கள் ஈரமாயின. தீர்ப்பு சொல்ல ஜட்ஜ் எழுந்தார். கிடைத்த ஆதாரங்கள் மற்றும் சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. பஷீர் தனது சகோதரன் ஜமாலுக்கு அனுப்பிய தொகை குடும்பத்தின் கடனை அடைப்பதற்காக என்று சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி பணத்தை திருடிய ஜமால் பஷீருக்கு செலுத்த வேண்டிய முழு தொகையையும் 3 மாதங்களுக்குள் திருப்பிச் செலுத்த வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. தீர்ப்பை கேட்டு பஷீர் கண்களை மூடினான்.
ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல உணர்ந்தான். அவன் வெற்றி பெற்றிருந்தான். உண்மை வெற்றி பெற்றிருந்தது. ஃபாத்திமாவின் மற்றும் ரஷீதின் முகத்தில் ஆறுதலின் புன்னகை மலர்ந்தது. ஜமால் ஒரு சிலையைப் போல நின்றான். அவனது உலகம் முடிவுக்கு வந்திருந்தது. பணம் மட்டுமல்ல, ஊராரின் முன் அவனுக்கு இருந்த மதிப்பும் நம்பிக்கையும் தான் இழந்தது. பஷீர் வழக்கில் வெற்றி பெற்றிருந்தாலும் அவனது மகிழ்ச்சிக்கு முழுமையில்லை. பணம் திரும்ப கிடைக்கும், ஆனால் இழந்த உறவுகள். அன்று மாலை அம்மாவும் அப்பாவும் அவன் தங்கியிருந்த வாடகை வீட்டின் வாசலில் வந்து நின்றார்கள். அந்த காட்சியை கண்டபோது பஷீரின் நெஞ்சு ஒரு கணம் பதறியது. அவன் அவர்களை உள்ளே அழைத்தான். அந்த குறுகிய அறையில் அமர்ந்து அவர்கள் நிறைய அழுதார்கள், மன்னிப்பு கேட்டார்கள். எங்களுக்கு தவறு நடந்துவிட்டது மகனே. உனது தம்பி சொன்ன பொய்யை நாங்கள் நம்பினோம். உன்னை, எங்களது மகனை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்பாவின் வார்த்தைகள் தடுமாறின. பஷீர் எதுவும் பேசவில்லை. பல வருடங்களாக அவன் உள்ளே அடக்கிய வேதனை வெளியே பெருக்கெடுத்தது. நீங்கள் எப்படி அப்பா அவனை நம்பினீர்கள்? நான் உங்கள் மகன் இல்லையா? 15 வருடங்கள் அந்த பாலைவனத்தில் வெந்து உருகியது உங்களுக்கு நினைவில்லையா? ஒவ்வொரு மாதமும் பணம் அனுப்பும்போது நான் கண்ட கனவு என்னவென்று உங்களுக்கு தெரியாதா? ஆனாலும் அவன் சொன்ன ஒரு வார்த்தை பொய்யை நீங்கள் நம்பினீர்கள். அந்த இரவில் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றினீர்கள். அந்த வேதனையை நான் எப்படி மறப்பது? அவனது கேள்விகளுக்கு முன்னால் அவர்களுக்கு பதில் இல்லை. நான் மன்னிக்கலாம், ஆனால் மறக்க முடியுமா என்று தெரியவில்லை. என் மனதில் உள்ள காயம் ஆற சிறிது காலம் ஆகும். அவர்கள் சென்ற பிறகு பாத்திமா அவனருகில் வந்தாள். எல்லாம் சரியாகிவிடும் இக்கா என்றாள். பஷீர் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். இந்த உலகில் தனக்கு துணையாக அவளும் தனது போராட்டத்தில் துணை நின்ற ரஷீதும் மட்டுமே இருந்தனர். ஜமால் பணத்தை திருப்பிக் கொடுத்தான். அவனது வியாபாரம் தகர்ந்தது. ஊரில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் அவன் எங்கோ சென்று விட்டான். பஷீர் அந்த பணத்தை கொண்டு வேலாயுதனின் கடனை அடைத்தான். மீதமுள்ள தொகையை கொண்டு டவுனில் ஒரு சிறிய கடை ஆரம்பித்தான். காலம் கடந்து சென்றது. பஷீரின் மற்றும் பாத்திமாவின் வாழ்க்கை பசுமையாக தொடங்கியது. அம்மாவும் அப்பாவும் அவ்வப்போது அவர்களை பார்க்க வந்தார்கள். அந்த பழைய அன்பு முழுமையாக திரும்பவில்லை என்றாலும் அந்த காயங்கள் படிப்படியாக ஆறத் தொடங்கின. சில கடன்கள் அப்படித்தான், பணத்தால் அடைத்து தீர்க்க முடியும். ஆனால் நம்பிக்கையின் மற்றும் அன்பின் பெயரால் இதயத்தில் உருவாகும் கடன்கள், அவை ஒருபோதும் முழுமையாக அடைத்து தீர்க்கப்பட முடியாதவை. அவை காலத்தின் புத்தகத்தில் அழியாமல் இருக்கும் ஒரு நீரலாக, ஒரு நினைவூட்டலாக.